லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். மாடிப்படி வாஸ்து, ஸ்டயர்கேஸ் வாஸ்து. ஸோ எந்த மூலையில் மாடிப்படி இருக்க வேண்டும், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த எண்ணிக்கை படி எப்படி முடியணும், எந்த சோத்தில் லோட் ஆகணும் அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத். இப்போது இதில் நீங்கள் இப்படி பிரிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடிப்படிங்கிறது ரெண்டாக பிரித்தோம்னாக்கா நார்த் ஈஸ்ட் இந்த பகுதியில் மாடிப்படி இருக்கக்கூடாது. இங்கே இருக்கலாம், வாயுமூலையில் இருக்கலாம். ஸோ ரெண்டு தான். இதில் கன்னி மூலையில் வரும்போது எப்படி அமையலாங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இங்கே அமைச்சு இதிலேருந்து இப்படியே நீங்கள் ஏறி போகலாம். எண்ணிக்கையினுடைய படி அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி வாயு மூலையில் இந்த இடத்துல இருக்கலாம். உள்படி வச்சோம்னா இது வெளியிலேருந்து நாங்கள் வாடகைக்கு விட போகிறோம் அப்படின்னாக்கா கிளாக் வைஸில் ஏறி போகிற மாதிரியாக மாடிப்படியை அமைக்கலாம். ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைக்கலாம், நார்த் வெஸ்ட் கார்னர் மாடிப்படி அமைக்கலாம். டோன்ட் ப்ரொவைட் தி ஸ்டேர்கேஸ் இன் தி நார்த் ஈஸ்ட் கார்னர். டோன்ட் ப்ரொவைட்னா அமைக்காதீங்க. சவுத்து வெஸ்ட்டு கார்னர் இப்போ உதாரணத்திற்கு இப்படி இருக்குது. ஸோ இது நீங்கள் படியை அமைச்சிட்டீங்க மேலே ஏறி போகிறதுக்கு. இது பெட்ரூம் வச்சுருக்கீங்க, இது தப்பு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்னி மூலையில் எப்போவுமே மாடிப்படி வெளியிலேருந்து ஏறி போகிற மாதிரியாக அமைப்பு இருந்தால் கரெக்ட். இப்போ இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். அகலம் 28 அடிக்கு 45 காலம் ஏதோ ஒன்று எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 10 அடி நாங்கள் இப்படியே நேராக எடுத்துட்டோம். இது 16, இது ஒரு 10, 26 சவரகணம் சேர்த்தா 28. கன்னி மூலை இருக்கா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் படி இப்படி அமைச்சிருக்கீங்க. இது பெட்ரூம் அமைச்சிட்டோம். அப்புறம் பெட்ரூமு இதை பிரிச்சுட்டு ஸோ இது உங்களுக்கு டாய்லெட்டு. இது வாயு மூலையில் அதே மாதிரி ஒரு கிச்சன் அமைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பெரிய போர்ட்டிக்கோ ஹால். இது ஒரு ரூம் வச்சுருக்கோம். சும்மா சொல்லியிருக்கிறேன். இது வெளியிலிருந்து ஏறி போவதற்குண்டான அமைப்பு கொண்ட மாடிப்படி. கன்னி மூலையில் மாடிப்படி இன்சைட்லேருந்து உள்ளேருந்து ஏறி போகிற மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. வெளியிலேருந்து ஏறி போகிற மாதிரியாக அமைப்பு இருக்கலாம். இது ஒரு ஆப்ஷனு. இதே இன்னொரு ஆப்ஷன் எப்படி இருக்கலாம்னா இந்த இடத்துலையும் இருக்கலாம் அக்னி மூலையில். இல்லை சார் இதை நீங்கள் எடுத்துருங்க, இந்த இடத்த நாங்கள் இப்படியே நாங்கள் பெட்ரூமாகவே வச்சுக்கலாமா? இது பெட்ரூம் இதை பீரோவை இங்கே வைக்கிறது. படி அமைக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்ரூமே இங்கே வச்சுட்டு படி உங்களுக்கு இப்படி ஏறி போகிற மாதிரி. ஸோ இது சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். ஸோ இந்த வடக்க பார்த்த வீட்டிற்கு எப்போவுமே இப்படி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வால் வெஸ்ட்டு பக்கம் தான் லேண்டிங்காக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளாக் வைஸில் இப்படி ஏறி வர்றோம். நார்த் ஈஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம இப்படி ஏறி மாடியில் ஏறுறோங்க. யாரெல்லாம் பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்கன்னா மாடியில் இருக்கிறவங்க, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சார்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் தான் சார் ஃபஸ்ட்டு, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சார், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம், எண்ணிக்கிட்டே இருக்கோம், 30வது மாடியில் இருக்கோம் சார். அதே மாதிரி கீழேருந்து ஒரு 15 to 20 அடியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை ஆரோக்கியமாக ட்வின்ஸ் குழந்தையெல்லாம் கிடைக்குது. இந்த 30வது மாடியில் இருக்கிறவங்க, 25வது மாடியில் இருக்கிறோம், மினிமம் 10வது மாடியில் சென்னையோ பெங்களூரோ அங்கெல்லாம் இதில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ குழந்தை கிடைக்கிறதுக்கு தாமதமாகிறதுக்கு உண்டானது இந்த பூமியை தொட்டு இருக்கிற வைப்ரேஷன் கீழேருந்து ஒரு 15 to 20 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பூமியில் இருந்தாக்கா குழந்தை உடனே கிடச்சிடும். இப்போது நார்த்து பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையில் மாடிப்படி இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். மேற்கு பார்த்துருக்குங்க. ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் உதாரணத்திற்கு இப்படி பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெட்ரூம். ஓகே, then you provide a staircase here, then veranda or portico. You have to provide one small veranda, then big hall, and then this is one of the northeast room for child or your father mother, and provide a kitchen. Don't provide an agni corner in the southeast corner. Don't provide a செப்டிக் டேங்க். பிகாஸ் ஆஃப் உங்கள் வீட்டினுடைய இல்லத்தரசியோ அம்மாவுக்கோ கர்ப்பப்பைங்கிறது ஆண்டவன் கொடுக்குறது. இதை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் இன்றைக்கி
கல்ச்சர் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பித்தப்பையும் கர்ப்பப்பையும் சொருகுபை மாதிரி எடுப்பது இன்றைக்கி வளர்ந்து வரும் காலம். அப்பண்டிஸ் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இரண்டையும் எடுக்கிறதுங்கிறது. அதே மாதிரி பொருத்திட்டா பரவாயில்ல, எடுத்ததை பொருத்த முடியுமா? இதனுடைய விளைவினுடைய இது இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை. ஸோ இது டைனிங்காக வச்சுக்கோங்க. இது பூஜை ரூமாக உள்ளே வந்தோம்னா இது பூஜையாக வச்சுக்கலாம். இது டாய்லெட் வந்து மாடிப்படியில் கூட கீழே கூட அமைக்கலாம். இப்போ வந்துங்க இது ஹால்னு வச்சுக்கோங்க, ஸ்டெப்ஸுக்கு உண்டானது. ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டைப்படியாக இருக்கும். இதிலேருந்து இங்கே ஏறுறோம், 2 படி இருக்கும், 3ஆவது படி உள்ளே போயிடும். ஸோ இதனுடைய கிராஸ் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஏறுறோம். ஸோ இது போர்ட்டிகோனுடையது. இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடம் முழுசாக இருக்கிறதுல வந்து இப்படி ஏறுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் அதிகபட்சம் 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. முன்னையும் 10 இன்ச்சு வச்சுருக்கோம். முன்னையும் 10 இன்ச்சு வச்சுருக்கோம், 7 இன்ச். ஸோ இப்போ பார்த்தோம்னா 1 2 3. இதிலேருந்து ஃபஸ்ட்டு கவுண்ட்டு லாபம் நஷ்டம் லாபம். ஸோ இது வீட்டுக்குள்ளே போயிடுறோம். ஃபஸ்ட்டு லாபம் நஷ்டம் லாபம் உள்ளே போயிடும். ஸோ 1 2 மிதி தான் வரணும். 1 2 2 மிதி வரணும். 3ஆவது உள்ளே போயிடும். இதே தான் உங்களுக்கு வந்து இப்போ படி ஏறி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு வந்து இந்த இடத்துல படி அமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி தான் ஏறுவோம். அந்த மாதிரி ஏறும்போது ஃபஸ்ட்டு இப்படியே ஏறிக்கிட்டே வர்றோம் இல்லையா? ஸோ லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் ஃபுல்லாக லேண்டிங் கொடுத்துட்டோம். அதோடு முடிச்சிடணும். முன்னையும் திரும்பும்போது அடுத்த லேண்டிங் இப்படி திரும்பும்போது முன்னையும் லாபத்தில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே கடைசி போய் முடியும் போது லாபத்தில் முடியணும். இப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். ஸோ மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் அமைக்கக்கூடாதுங்கிறது ஒரு சாரார் சொல்வது வந்து அக்னி மூலைக்கு கீழே டாய்லெட்டு, மாடிப்படிக்கு கீழே டாய்லெட் போடுவதனால சொல்கிறாங்க. ஒரே ஒரு இதில் மாத்திரம் அமைச்சிக்கலாங்க. வாயு மூலையில் மாடிப்படி, இந்த வடக்க பார்த்த வீட்டுக்கு மாடிப்படிக்கு கீழே டாய்லெட்டும் செப்டிக் டேங்கும் அமைத்து கொள்ளலாம். மாடிப்படி வீட்டுக்குள்ளே நடுவில் எங்கேயோ ஒரு வருதுனாக்கா மாடிப்படிக்கு கீழே பூஜை அறையை அமைக்காதீங்க, யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மாடிப்படி அலங்காரமாக ஏறி போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸ்பைரலாக ஏறி போகிறதுக்கு உண்டானது அமைப்பு. எஸ்எஸ் கைப்பிடி அமைத்து கொள்ளலாம். உட்டு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. டீக்குட்டில் உட்டு வச்சுக்கிட்டாலும் நல்லது, கிரில்லில் வச்சுக்கிறது நல்லது, சேஃப்டி இன்னும் கொஞ்சம் சேஃப்டி. ஸோ படியில் நீங்கள் எல்லாமே வந்து கிரானைட் அமைச்சிக்கலாம். அதே மாதிரி டைல்ஸ் வந்து வழுக்காமல் இருக்கிற டைல்ஸ் அமைச்சிக்கோங்க. சஹாபாத் அமைக்கலாம், கடப்பா ஸ்லாப் அமைக்கலாம். ஸோ இந்த மாடிப்படி ஃபுல்லாகவே வந்து ஒரே உயரம் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அளந்து, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் மொத்த உயரம் வந்து க்ளீனாக அளந்து அதை வகுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அமைக்கணும். படியை போட்டுக்கிட்டே ஒரு சில ஆட்கள் வந்து பதிப்பாங்க. பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அப்படியே கடைசியில் பார்த்தோம்னாக்கா உயரம் வந்து சின்னதாக முடியும், இல்லைன்னா உயரமாக முடியும். அதனால் முதவே டோட்டலாக வந்து பிரிச்சிடணும். எவ்வளோ உயரம் இருக்குது, மொத்தம் 125 இன்ச்சு இருக்கா, டிவைடட் பை 7 இன்ச்சு 6.25 இன்ச்சுன்னு வகுத்து அதுக்கேற்றாப்புல பதிச்சுட்டே வரணும். இல்லைன்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் போயிட்டு மாறி மாறி இருக்கும். ஏறுறவங்க வயசானவங்க ஏறுறவங்க நிச்சயமாக கால் இடறிடும். அதனால் வந்து அந்த மாதிரி அமைக்கக்கூடாது. நோசிங்லாம் வச்சுக்கோங்க. கிரானைட்டோ டைல்ஸோ நீங்கள் எது வச்சாலும் நோசிங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த முட்டியில் எதுவும் தட்டாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப வழுக்கிற மாதிரியான கற்கள் மாடிப்படியில் அமைக்காதீங்க. கிரானைட் அமைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. பதிக்கிறத பற்றி தப்பு கிடையாது. லப்போத்தான்னு ஒரு கல் இருக்குது, வழுக்காமல் இருக்கிற கல், அதை பயன்படுத்திக்கலாம். பெரும்பகுதி பிளாக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது படியில் நல்லது. இப்போது இதுதாங்க இந்த மாடிப்படி வாஸ்து, ஸ்டேர் கேஸ் வாஸ்து. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நிறைய பிளான் நாங்கள் வந்து 5G ஃபாலோ பண்ணியும் கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்தும் வரைபடம் அடியன் மதுரையில் இருந்து அமைத்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டே இருக்கின்றோம். மஸ்ட் எதுனாக கண்டிப்பாக கணவன் மனைவி ஜாதகம் மற்றும் அதுக்கப்புறம் குழி பொருத்தம் பார்த்து கடைசியாக தான் உங்களுக்கு ரெசல்யூஷனாக பிளான் கிடைக்கும். அதில் அடியன் நிறைய திருத்தமும் செய்து கொடுப்பதுண்டு. தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லைனா யாராச்சும் ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சொல்லிக்கின்றேன். வணக்கம்.